ஸ்போர்ட்ஸில் நிறைய இடத்துல ஈவன் நவ் ஐஸ் ஹஸ் பீன் அப்ளைட். ரத்தம் ஊற்றிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டக்குன்னு க்ளீன் பண்ணி கூட நான் உடனே அடுத்த நிமிஷமே நான் போய் விளையாடுறேன்னு வாங்க. நார்மல் கிளினிஷியனுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? புது அட்வான்ஸ்மெண்ட்டோ இல்லை இப்போ நீங்கள் சொன்ன அந்த ரிசர்ச் பேக்டு எவிடன்சஸ் இருக்கக்கூடிய ப்ராக்டிசஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கா? ஹை லெவல் அத்லீட் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அதனால அதே தான் நான் இங்கே பண்ணுவேன், நீ எதுவும் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ஒரு சைடு பின்னாடி இருந்து ஓகே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு வாட்ச் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபிசியோதெரப்பியில் இந்த ஸ்போர்ட்ஸ் சைடு மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி மறைக்கப்பட்ட ஒரு இது மாதிரி ஒரு ஏரியா மாதிரி ஐ ஃபீல். லைக் ஒரு இன்ஜுரி அப்படின்னா அந்த ப்ரைஸ் அண்ட் ரைஸ் ப்ரோட்டோகால் மாதிரி பீஸ் அண்ட் லவ்னு ஒரு விஷயம் வந்துச்சு அப்படிங்கிறப்போ அதில் ஐஸே கம்ப்ளீட்டாக இல்லை. ஆனால் ஸ்போர்ட்ஸில் நிறைய இடத்துல ஈவன் நவ் ஐஸ் ஹஸ் பீன் அப்ளைட். லைக் பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி டக்குன்னு அந்த இடத்துல ஐஸ் வைக்கிறாங்க. லைக் இது ஜஸ்டிஃபை ஆகுதா ஆர் எல்ஸ் த சிச்சுவேஷன் நீட்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஐ மீன் அகெயின் இட்ஸ் நாட் ஆல்வேஸ். நானே நிறையா வாட்டி எனக்கு தெரியும் அந்த டைமில் ஐஸ் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அந்த டைமில் போயிட்டு இல்லை உனக்கு இப்போ அடிபட்டுருக்குது, உனக்கு ஐஸ் தேவையில்லை, நீ எந்திரிச்சு அதை ஜஸ்ட் ஷேக் இட் ஆஃப் அண்ட் ரன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு சைக்கலாஜிக்கல் இதுக்காக வேறு வழி இல்லாமல் பிரின்சிபல்ஸ் எல்லாம் விட்டுட்டு பண்ணி தான் ஆகணும். அதான் சொன்ன மாதிரி நாட் ஆல்வேஸ் இட்ஸ் வெரி எவிடன்ஸ் பேக்ட் அப்ரோச் இல்லாமல் ஓகே ஆப்வியஸ்லி யூ வில் ஹாவ் டு ட்ரை அண்ட் ஃபைண்ட் த மிடில் கிரவுண்ட். பட் ரொம்பவும் இதாக இருந்துச்சுன்னா அது நீ சொன்ன மாதிரி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க கிளம்பு அப்படின்றவாங்க. அவ்வளோதான். ஸோ யூ வில் ஹாவ் டு ஃபைண்ட் அ மிடில் கிரவுண்ட். தட்ஸ் வேர் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பிளேயர், த இண்டிவிஜுவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம் பிளேயர்ஸ் வந்துட்டு லைட்டாக அப்படி அடிபட்டிருக்கோம், அது ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு பயங்கர அவங்க மைண்டில் போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. ஐ ஹவ் ஹேட் இன்ஸ்டன்சஸ் வேர் பிளேயர்ஸ் ஹவ் ஹேட் கட்ஸ், ரத்தம் ஊற்றிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டக்குன்னு க்ளீன் பண்ணி கூட நான் உடனே அடுத்த நிமிஷமே நான் போய் விளையாடுறேன்னு வாங்க. ஸோ இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் டிஃபர் ஆகும். அந்த பர்சனை நம்ம எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோன்றது தான் நம்மளை that is where sets apart the professional from a normal person. ஓகே ஃபைன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமுமே இட் இஸ் நார்மல் கிளினிஷியன் இஸ் ஆல்சோ ஃபாலோயிங்கிற மாதிரி தான் ஐ ஃபீல். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமே இப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பேஷண்ட்டு, லைக் ஒவ்வொரு அத்லெட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அப்புறம் வந்துட்டு அந்த எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவ், அந்த கண்டிஷனை பற்றியோ அந்த 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 சுச்சுவேஷனை பற்றின ஒரு நாலேஜ் அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் கொடுக்குறது, இது எல்லாமே நார்மல் கிளினிஷியன் ஆர் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. பட் இங்கே தான் எனக்கு ஒரு கொஸ்டின் வருது, நார்மல் கிளினிஷியனுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? ஒன்று வந்துட்டு யூ டோன்ட் ஹாவ் த லக்ஸுரி ஆஃப் டைம். ஓகே, யூ ஹாவ் டு மேக் டிசிஷன்ஸ் இன் ஸ்பிளிட் செகண்ட், வெதர் இட்ஸ் அ நான் ஃபீல்ட் இன்ஜுரி ஆர் வெதர், அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு செட்டப்பில் யூ ஹாவ் 18 people together where you'll have to manage all 18 at once, different personalities at the same time. Whereas when you work one-on-one with a person, you have luxury of time. At the same time, you're just addressing one person's need. There, in a team environment, you're addressing multiple people's need at the same time. You're addressing your coach's need, your management's need. வேறு அந்த இடத்துல சடனாக அன்றைக்கி வந்துட்டு ஐஸ் பாத் ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க கரெக்டாக. அப்போ தான் ஒருத்தன் வந்துட்டு இந்த அடிபட்டுருக்கு இதை க்ளீன் பண்ண சொல்லுவான். இதுவும் பண்ணணும், அங்கே எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு டீம் கிட் பேக்கில் டேப்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்க்கணும். டேப்ஸ் காலி ஆகிடுச்சுன்னா டேப்ஸ் ஆர்டர் பண்ணது வந்துருச்சா பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் திங்ஸ் இருக்குது. அது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதும் அந்த ப்ரெஷர் எல்லாமே உனக்கு இருக்குதுன்றத டேபிளில் பெட்டில் படுத்துட்டு இருக்கிற உன்னோட ஆத்லீட்கிட்ட காட்டாமல் அவனுக்கு 100% ஃபோக்கஸும் பண்ணணும். ஸோ தட் பேலன்ஸ் இஸ் வேர். பட் இஸ் தேர் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் நம்மளோட புது கண்டிஷன், லைக் புது அட்வான்ஸ்மெண்ட்டோ இல்லை இப்போ நீங்கள் சொன்ன அந்த ரிசர்ச் பேக்டு எவிடன்சஸ் இருக்கக்கூடிய ப்ராக்டிசஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கா? கண்டிப்பாக. அண்ட் எவ்ரிபடி டஸ் இட்.
So so that is where once you do that is when, and the athlete has the time and space to understand that. And if for example, there have been times where ஒரு athlete had an ankle injury, இத்தனை வருஷமாக எதுவுமே ரீஹேபே பண்ணாமல் நல்லா டைட்டாக டேப் பண்ணிட்டு விளாண்டுட்டே இருந்தான். வேர் ஹி ஆல்சோ தாட் டேப் பண்ணால் போதும் அப்படி. ஐ டுக் த டைம் அவுட் அண்ட் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஓகே ப்ரொடெக்டிவாகவும் இருக்கிற, பட் அட் த சேம் டைம் ரீஹேபிலிட்டேஷன் பண்ணி அது ப்ராப்பராக அந்த ரெஸ்டட் பீரியட் எடுத்து பண்ணால் இட்ஸ் பெட்டர் அப்படின்னு இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒத்துக்கல. அண்ட் ஒன்ஸ் அது டைம் எடுத்து அந்த அத்லீட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சதுக்கப்புறம் நவ் he swears by it. He understands what it means. நான் இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் கண்ண மூடிட்டு ட்ரஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த யூ வில் ஹாவ் டு பில்ட் தட் கம்ஃபர்ட் ஜோன். இட்ஸ் அபவுட், நான் இன்றைக்கி கூட ஐ வாஸ் டாக்கிங் டு அ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் willing to get into sports physiotherapy. அப்போ நான் சொன்னேன், எனக்கு நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோன்னு தெரியும், எனக்கு நான் இதெல்லாம் படிச்சிருக்கிறேன்னு தெரியும், எனக்கு நான் ஒரு ப்ரொஃபஷனல்னு தெரியும். ஆனால் என்னை பார்க்க வர ஒரு ஆத்லீட், என்னோடய சென்டருக்கோ என்னோடய கிளினிக்குக்கோ பார்க்க வரவனுக்கு நான் அதை கன்வின்ஸ் பண்ணணும், அதை கம்யூனிகேட் பண்ணணும், அதை கன்வின்ஸ் பண்ணணும். அதுதான் என்னோடய வேலை. நான் அவங்க கூட இந்த ஹை லெவல் ஆத்லீட் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அதனால அதே தான் நான் இங்கே பண்ணுவேன், நீ எதுவும் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஐ வில் ஹாவ் டு இன்வால்வ் மை செல்ஃப் இன் அ discussion with him, try to understand what that particular person needs, try to understand what I can give to that person, and whether that person is understanding why I'm doing what I'm doing. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ எனக்கு இது வந்து ஒரு 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 க்யூரியாசிட்டியில் கேட்குற கேள்வி தான். இப்போது ஒரு நார்மல் கிளினிஷியனுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த ஸ்பிளிட் செகண்ட் ஆஃப் டைமில் தே ஹேவ் டு டேக் டிசிஷன்ஸ், அசஸ்மெண்ட்டோ இல்லை சம்டைம்ஸ் இது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் வந்துட்டு வி ஆர் லைக் இந்த ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணுறோம், இல்லை இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமீடியட் ரிலீஃப்காக நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எனி ஸ்பெஷல் டெக்னிக்ஸோ இல்லை எனி ஸ்பெஷல் திங்ஸ் யூ பர்ஃபார்ம் லைக் யூ ப்ராக்டிஸ் அப்படி ஏதாவது இருக்கா? ஸோ மெயினாக வந்துட்டு another difference primarily from the clinician and sports physiotherapist is here there's a lot of preventive measures that is being followed. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்க்ரீனிங்கோ, ஒரு இன்ஜுரி ரிஸ்க் ஸ்க்ரீனிங்கோ, இல்லை ஒரு அந்த இன்ஜுரி நடக்க விடாமல் பண்ணுற ப்ரீஹேப்போ, அது எல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ டஸ் இன் அ மச் மோர் structured manner. Mostly clinicians come into picture when an injury has happened and they are trying to recover. And here it's more about prehab work, trying to understand the individual's the sports demand and the athlete's lack or something that they can improve in. அந்த பிரிட்ஜ் பண்ணுறது தான் வந்துட்டு ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ யூ கம் இன்டு பிக்சர். பிஃபோர் இன்ஜுரி ஆர் ஒர்க்கிங் மோர், ரைட்? ஐடியலி ஓகே, தட் இஸ் த சினாரியோ. அதுக்கப்புறமேட்டும் இன்ஜுரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறோன்றது நெக்ஸ்ட்டு. பட் வி லுக் அட் போத் ஃபேக்டர்ஸ்ன்றது தான் மெயின். வேரஸ் கிளினிஷியன் மோஸ்ட்லி டென்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் போஸ்ட் இன்ஜுரி ஆர் இன்ஜுரி நடந்ததுக்கப்புறம் அந்த ரீஹாபிலிட்டேஷன் இது பண்ணுறது. இப்போ கரண்ட் ட்ரெண்டில் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். லைக் அவங்க அந்த லெவல்லையும் சோஷியல் மீடியா இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இருக்குது. பட் ஸ்டில் நோ ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் கெட்டிங் இன் டு தட் பிளாட்ஃபார்ம். லைக் சோஷியல் மீடியாவில் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் லைக் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுவாங்க, அதை தாண்டி. பட் ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம அவங்கள லீட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம அவங்களை கைட் பண்ணுங்கிற மாதிரி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பண்ணுற டைப்பில். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள்லாம் வந்துட்டு நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ஒரு சைடு பின்னாடி இருந்து ஓகே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு வாட்ச் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஹவு டு யூ திங்க் த கரண்ட் சிச்சுவேஷன் இன் சோஷியல் மீடியா அபவுட் ஃபிசியோதெரப்பி ஆஸ் அ ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ திஸ் இஸ் மை கம்ப்ளீட்லி பர்சனல் டேக். பீப்புள் ஹூ ஆர் டூயிங் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங் ஃப்ரம் அ physiotherapy perspective, I know it's very hard to do it. It takes a lot of effort. And at least for me, I don't have that much amount of time and energy to do it. By end of day's work itself, you are completely drained. You don't have the mind and effort to
put into it. But also, there's always this risk of things being taken out of context. ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு that's why at least I feel most people stay away from it, because ஒரு விஷயம் நம்ம பேசும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் தாட் ப்ராசஸோட ஒன்று சொல்லியிருப்போம். அது இஃப் இட் கோஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ட், மிஸ்இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக ஆகும். ஓகே. ஸோ டு அவாய்ட் தட் மிஸ்இன்ஃபர்மேஷன், பீப்புள் ஜஸ்ட் ஸ்டே பேக் அண்ட் டூ இட். அண்ட் ஆல்சோ வென் யூ ஒர்க் இன் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பிளேயர்ஸ் இன்ஜுரி ஓகே ஆல்சோ டென்ஸ் டு கோ அவுட். ஸோ அப்போது அது வந்து லைக் அந்த அத்தாரிட்டி ஆர் லைக் சம்மன் ஹூ இஸ் லைக் ஹோல்டிங் த கிளப், அவங்க வந்து உங்கள்கிட்ட இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இதுவும் சொல்லுவாங்க. ஸோ ஐ மீன் தே டோன்ட் நெசசரிலி சே டோன்ட் போஸ்ட் அட் ஆல், அந்த மாதிரி இல்லை. பட் அபவுட் பிளேயர்ஸ் இன்ஜுரிஸ், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ கம்பேரிசன், இப்போ ஒரு பிளேயர் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் டேரோட வந்திருக்கிறான், ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் டேரோட ஒரு கிளினிக்கு வந்திருக்கிறான்னா, மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் வாட் தே டூ, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை போஸ்ட் பண்ணி போடுவாங்க. பட் வெரஸ் வென் இட்ஸ் அ பிளேயர், he is strategically also, I need to make sure too much information doesn't go to the public. So it's a very dicey situation. One, we don't have the time, and most people don't have the time and effort to do it. I know some sports physios who like have a proper content creation team and who do it. Good for them. They get a lot of work also through that. Adu post பண்றனால I have known people getting contracts, people getting job opportunities also because of that. But at the same time, it's a very double-edged sword situation. So I also used to try to post, but then I realized it's better not to do it, to keep your professional boundaries also. So லைக் இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து லைக் இப்போ இருக்க ரீசெண்ட் டைம்ஸில் லைக் ரவிச்சந்திரன் அஸ்வின், லைக் அவர் வந்து ஹீஸ் பீன் பிளேயிங் இன் இன்டர்நேஷ்னல் கேம்ஸ்லேயும் இருந்தார், அப்புறம் இந்த ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ்லேயும் விளாண்டுருந்தார். பட் ஸ்டில் எவ்ரி மேட்ச் ஆஃப்டர் ஹீ வில் போஸ்ட் த வீடியோ ரிகார்டிங் தி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் த கேம் பிளே, ஹவு இட் வாஸ் வென்ட், லைக் அதெல்லாம் எல்லாமே போடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, வி ஆர் கெட்டிங் அன் எட்ஜ் டு ஓகே கேம் இப்படி தான் இருக்குது அப்படின்ற ஒரு சும்மா பார்க்குறோம், 4 அடிக்கிறாங்க கை தட்டுறோம், 6 அடிக்கிறாங்க கை தட்டுறோம், விக்கெட் ஆச்சு நம்மளும் ஷவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த கேமோட ஒரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரியான ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ராவாக தனியாக வந்து ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த ஃபிசியோதெரப்பி ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்ட் நான் சொல்கிறேன், ஃபிசியோதெரப்பியில் இந்த ஸ்போர்ட்ஸ் சைடு மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி மறைக்கப்பட்ட ஒரு இது மாதிரி ஒரு ஏரியா மாதிரி ஐ ஃபீல். வை பிகாஸ் அதை பார்த்தா ரியாலிட்டி எதுவுமே பெருசாக தெரில. இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணும்போது, நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணும்போது, இந்த பாட்காஸ்ட் மேக் பண்ணும்போது வே கெட்டிங் டு நோ இப்போயுமே நம்மளால் 100% வி கேன் பிரேக். ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்னிப்பட்ஸாக அங்கங்கே இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ வி ஆர் கெட்டிங் இன் டு லைக் ஓகே ரிவீல் பண்ண முடியுது, ஓகே இது இப்படி தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐஸ் பிரேக்கிங் மூமெண்ட் மாதிரி அது ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் கேட்குறேன், ஏன் யாருமே அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதில்ல? ஒய் பிகாஸ் அப்படி பண்ணால் இன்னும் அதிகமாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல ஃபிசியோதெரப்பி. ஒய் பிகாஸ் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த டைமில் ஃபிசியோதெரப்பி ஆஸ் அ ப்ரொஃபஷன் இஸ் க்ரோயிங் ஸோ ஃபார், லைக் இன்னும் லாங் வே டு கோ, இன்னும் நிறைய க்ரோ ஆகிருக்கு. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஏதோ ஒரு இடத்துல இது ஒரு மாதிரி தப்பாக லீடாகி எங்கேயோ ஒரு இடத்துல தப்பாக போய் முடியுதோ அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஆள் லைக் இப்படி இருக்க பீப்புள் எல்லாமே வந்துட்டு இதை ஒரு மாதிரி லைக் அந்த மாதிரி உட்காந்து பிரேக் பண்ணி ஓகே இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. நீ சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான். தெர் ஆர் மோஸ்ட் பீப்புள் ஹூ கேட் கீப், அந்த இன்ஃபர்மேஷன் கேட் கீப் பண்ணி வைக்கிறதும் இருக்குது. ஓகே. பட் ஐ பர்சனலி ஃபீல் த மெஜாரிட்டி டோன்ட் கேட் கீப் ஃபார் அ bad reason. So most of them don't have the energy and time to do it. And sometimes too much information is also not too much information available in public domain is also not very good. Okay. So that is where your things like your internship, okay, you doing a clinical mentorship, all that helps. இப்போ என்னன்னா, இப்போ say ஒரு இதை பற்றி a physio who is interested in knowing about what happens in a field of a sports physiotherapist, it is better to go through a proper channel of getting an internship and working under someone highly qualified. Okay. And doing it, because then it becomes much more streamlined and confidential data, sensitive data share பண்ணும்போது it is much better that way. Because as Indians, most times we tend to approach things in a very emotional manner. Yes. So
ஒரு 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 சென்சிட்டிவான ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா we tend to blow it out of proportion. ஸோ அது இல்லாமல் ஒரு ப்ராப்பர் சேனலில் இருக்கும்போது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரீம்லைண்டாக இருக்கும்போது இட்ஸ் மச் பெட்டர் யூஸ் ஆஃப் ஸோ தட் information that is passed down also you will also value it rather than just putting it in public domain. ஓகே ஃபைன். அதேமாதிரி ஒரு கொஸ்டின் கேட்க மறந்துட்டேன், ஸோ அதனால் கேட்குறேன். இப்போது ஃபிசியோதெரபிஸ்ட் யுவர் சீனியர் மோஸ்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் இன் அ கிளப் ஆர் அ டீம் அப்படின்னு இருக்கும்போது லைக் டூ யூ ஹேவ் த ப்ரிவிலேஜ் டு ஹையர் அனதர் ஜூனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் ஃபார் மீ, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு ஹையர் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த ஒரு ப்ரிவிலேஜ் உங்களுக்கு இருக்குமா? எஸ் ஓகே ஃபைன். பட் அது வந்துட்டு you will have to also assess whether that situation actually demands physiotherapy. I mean, demands the need for another physiotherapist, or and it again it is a very tricky situation. என்னன்னா சம்டைம்ஸ் தெரிஞ்சவங்க கேட்குறாங்க அப்படின்றதுக்காக சும்மா இது பண்ணும்போது if they don't end up performing well also, you are in a little embarrassing situation. Okay fine. So அதுதான் லைக் அந்த டைமில் யூ அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ட்ரஸ்ட் தட் பர்சன் ஃபுல்லி தட் தே ஹாவ் த ஸ்கில் அண்ட் தே ஹாவ் த ப்ராப்பர் கேரக்டரிஸ்டிக்ஸ் டு டெவலப் ஃபிட் இன் டு தட் ரோல். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஜூனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் தேவைப்படுதா? கண்டிப்பாக லாங் டேர்ம். ஸோ தட் இஸ் த பிளான் தட் ஐ ஹாவ் வேர் ஐ எம் காட் வில்லிங் trying to set up a performance center or a sports rehab center. Okay. And then through that get into partnerships with multiple academies and give like channels where physios can come and learn, because like I said, Soumya Raut and Hari, who are founders of Stairs, because of what they did, someone like me could benefit out of it. Okay. I want to give back and I want to do something like that. It is in the planning process. Hopefully I'll get to do it in the next how many ever years. Okay. Because it involves a lot of investment and lot of planning. Exactly. So hopefully I am also praying for it to happen as soon as possible. So அப்போ ஃபிசியோதெரபிஸ்ட்கான ஹையஸ்ட் பாயிண்ட் இன் விச் அவங்க ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிறாங்க அப்படின்னா இட் இஸ் some kind of a performance center in which they are getting tied up with many clubs. அப்போ they are hiring another junior physiotherapist. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட், ரைட்? No. Okay. It is very it differs from situation to situation. Okay. I have known people who have tried that model and have failed miserably because they don't have what it takes. Okay. At the same time, I've known people who will never want to ever work in a center but will just work in teams. Okay. But are extremely successful doing that also. So to each their own. Okay. So thank you so much for your patience. இவ்வளோ நேரம் some questions might be like okay informative இருக்கலாம், some questions might be like ஒரு மாதிரி என்னடா இதெல்லாம் கேட்குறா அப்படின்ற மாதிரி கூட இருந்திருக்கலாம். But still you are like very patient enough to answer those questions very well. So thank you so much for your time. In future I have another plan, like complete ஒரு education சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவா you have to make like எதனா like how you design a protocol for this kind of patient. Okay, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இப்படி இருக்க ஒருத்தவங்களுக்கு எப்படி நம்ம ப்ரோட்டோகால் டிசைன் பண்ணுறோம். இங்கே நிறைய பேத்துக்கு வாட் ஐ பர்சனலி ஃபீல் இஸ் லைக் நிறைய பேத்துக்கு இந்த ப்ரீஹேபுக்கும் ரீஹேபுக்குமே டிஃபரன்ஸ் தெரியாமல் இருக்குது. ஸோ ஹவு ப்ரீஹேப் ப்ரோட்டோகால்ஸ் எப்படி ஃபிக்ஸ் ஆகுது, நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட் தான், லைக் கிளினிஷியன்ஸ் டசன்ட் நோ அபவுட் ப்ரீஹேப். நிறைய பேத்துக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்கு பண்ணுறோம் எதுவுமே தெரியாது. இன்ஜுரி ஆகுது, ஒரு இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, பெயின் வருது, அதை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இஃப் பாசிபிள், இஃப் டைம் பெர்மிட்ஸ், இஃப் யூ விஷ் நம்ம அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் லைக் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எஜுகேஷனல் வீடியோவாக ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ரோட்டோகால் எப்படி செட் ஆகும், எப்படி பண்ணுறாங்க, நாட் எக்ஸாக்ட்லி பட் சம்ஹவ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா எனக்கு கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ இஃப் பாசிபிள் வி கேன் டூ இட் as well. So once again thank you so much for your time. So hopefully like I wish this video reaches out to many physiotherapists. ஸோ இந்த வீடியோக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த ஃபீல்டு மேலே ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருந்துச்சு. ஓகே, ஹவு இட் இஸ் ஃபங்க்ஷனிங், ஏன்னா இதை நான் சொன்ன மாதிரி இதை இன்னும் எப்படி இருக்குன்னே தெரியாமல் ஒரு இதாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த ஃபிசியோதெரப்பி அமாங் ஃபிசியோதெரபிஸ்ட் ஐ கெஸ் நம்ம தான் ஃபஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோட ஒரு இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஐ டேக் தி ப்ரௌட் அண்ட் ப்ரிவிலேஜ். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ்
இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். மற்ற ஃபிசியோதெரபிஸ்ட்க்கும் ஹூ ஆர் லைக் வில்லிங் டு பெர்ஃபார்ம், லைக் வில்லிங் டு ஜாயின் இன் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி ஆர் பர்சியூ இன் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக பர்சியூ பண்ண நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அனதர் பாட்காஸ்ட்டில் இன்னும் அனதர் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோட ஐ வில் மீட் யூ அகெயின் பேக். ஸோ தேங்க்யூ ஸோ மச், அண்ட் திஸ் இஸ் முகமது அனஸ் ஃப்ரம் தி பாடி மெக்கானிக்ஸ் பாட்காஸ்ட். தேங்க்யூ.